பேங்க் மேனேஜர் தான் ரிட்டையர் ஆயிட்டாரே, இன்னும் ஏன் இப்படி பயப்படுறீங்க? பயமெல்லாம் இல்லை, டயர்டா இருக்காரு. இது முதல் கட்ட என்கொயரி தான். அடுத்த கட்ட இன்னும் கடுமையா இருக்கு. தேவைப்பட்ட அவங்க மனைவி சரோஜாவை கூட என்கொயரி போர்டு கூப்பிடலாம். இது அஃபிஷியல் மேட்டர். இதுக்கு என் ஒய்ஃப்க்கு என்ன சம்மந்தம்? நம்பர் 1, எனக்கு இப்போ கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. நம்பர் 2, எனக்கு தெரிஞ்ச பொண்ணா உங்களுடைய செலவில். சாரி. நீங்க இதுல எது ஹரிதாஸ் வீடு? இது இல்ல, பக்கத்து வீடு. நீங்க யாரு? என் பேரு கோடீஸ்வர ராவ், ஹைதராபாத்லேருந்து வரேன். ஒரு அலையன்ஸ் விஷயமா சாரை பார்க்க வந்திருக்கேன். ஓஹோ, ஐ எம் வாசுதேவன். நான் ஹரிதா சுரேசன். கிளாட் டு மீட் யூ மிஸ்டர் வாசுதேவன். ஆக்சுவலி எனக்கு 2 பொண்ணுங்க. அவங்களோட கல்யாண விஷயமா தான் சாரை பார்க்க வந்திருக்கேன். ஏதாவது நமக்கு செட் ஆகுமா? அழகா இருக்கும்ல? இல்ல ஹைதராபாத் அழகா இருக்குமான்னு கேட்டேன். இல்ல சென்னை மாதிரி சூடா இருக்காது. வாங்க. அப்பா, இவரு தான் எங்க அப்பா. வணக்கம். நீங்க? என் பேரு கோட்டீஸ்வர ராவ், நான் ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர். நம்ம தொழில். வாங்க 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 உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். வாடி. எனக்கு பொதுவாகவே இந்த ரிட்டையர் ஆனவங்களை பார்த்தா ஒரு பொறாமை ஒன்று வரும். அதுலேயும் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆனவங்களை பார்த்தா ரொம்ப பொறாமை வரும். சார், ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது பொறாமப்பட வேண்டிய விஷயமா என்ன? நிச்சயமா சார். நம்ம வேலை செஞ்ச நாட்களை நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு இனிமே நம்மளை எந்த தண்ணி இல்லாத காட்டில் தூக்கி போட்டுற போறாங்களோட பயமே இல்லாம வீட்டோட இருக்கும்ல, பொறாமப்பட வேண்டிய விஷயம் தானே அது. நீங்க சொல்றது ரைட் தான் சார். சார், ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் இந்த ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது சாயரட்ச வேலை மாதிரி. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாள்லயே ரொம்ப ரம்யமான நேரம் அந்த சாயரட்சை தான். அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு ஒரு 1 hour முன்னாடி அது எவ்வளோ அழகான நேரம் இல்லையா? நிச்சயமா. அதனால தானே நிறைய காதல் ஜோடிங்க ஈவினிங் மீட் பண்றாங்க. சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் சர்வீஸ் இருக்கு. பட் அதுக்காக நான் தினம் கேலண்டரை கிழிக்கும் போது ஐயோ முடிய போகுது நான் வருத்தப்படுறதே கிடையாது. என்னை கேட்டிங்கன்னா அந்த இருக்கிற நாள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாமான்னு கூட தோன்றுது எனக்கு. நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணவே வேண்டாம். உலகமே இப்போ ஃபாஸ்ட் மோஷனில் தானே போயிட்டே இருக்கு. பாருங்களேன், ரொம்ப நேரமாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஒரு காஃபி கூட ஆஃபர் பண்ணல நானே. பங்காரு, இங்கே வாமா. சார், என் மனைவி. சார் இந்த ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜரு. வணக்கம். காஃபி சாப்பிட்றீங்களா? அதுக்கு தான் உன்னை வர சொன்னதே. கொண்டா போ. நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸ் சார் உங்களுது? மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் உங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை விட நீங்கள் ஒரு படி அதிகமாகவே இருக்கீங்க. எந்த ஸ்ரீனிவாசன் அது? உங்கள் பிரான்ச் மேனேஜர் ரகோத்தமனோட பெரியப்பா. அடடே, அவருக்கு தெரிஞ்சவரா நீங்க? ஆமாம் சார். என்னங்க நீங்க இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்களே நீங்க. கொஞ்சம் இருங்க நீங்க. பங்காரு, காஃபியை டபுள் ஸ்பெஷலாக போட்டுக்கொண்டா. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா ரொம்ப க்ளோஸ் ஆயிரும் போல இருக்கு. இப்படியே போனால் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிருமே. என்ன எல்லாரும் பேங்கர் குடும்பம் தான் கூப்பிடுவாங்க. கொண்டா. இந்தாங்க சார், பங்காரு காஃபி ஆல்வேஸ் ஸ்பெஷல். சார், நான் என் ஃபேமிலி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறேன். ஆண்டாளு, மாலா, வாசு, இங்கே வாங்கப்பா. வாங்க. இவன் என் பையன் வாசு. இவனுக்கு முக்கியம் காசு. இவனும் பேங்க்ல தான் வேலை பார்க்குறான், ஆனால் வேற பிரான்ச். அவ ஆண்டாளு. வணக்கம்மா. பேர் தான் ஆண்டாளு தவிர ஒரு தரம் கூட தலையில கொண்டே வச்சுக்கிட்டது கிடையாது. இவன் மாலா. சார், இவ ஒரு டைப் சார். இவகிட்ட பட்டும் படாமல் இருக்கிறது பெட்டர். எனக்கு மொத்தத்தில் 6 பசங்க. இதுங்களை தவிர ஒரு பையன் அண்ணா நகரில் இருக்கான், இன்னும் 2 பொண்ணுங்க வெளியூரில் இருக்காங்க. நமக்கு எப்படின்னா 6 போதும்னு டிசைட் பண்ணிட்டேன். மண்டே டு சாட்டர்டே, சண்டே ஃப்ரீ. பங்காரு, மாப்பிள்ளைங்க
ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. நான் கூப்பிடுறேன் அவரை. இல்ல இல்ல, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே. எனக்கு 2 பொண்ணுங்க, அலையன்ஸ் தேடிட்டு இருக்கேன். அது விஷயமா ஸ்ரீனிவாசன் சார் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. என்ன விஷயமா? இங்க பக்கத்துல ஆன்மீக வைத்தியர் பார்த்தசாரதின்னு இருக்காரு இல்லையா? ஆமாமா, ஸ்ரீனிவாசனோட பால்ய சிநேகிதர் அவரு. அவருக்கு ரங்கன்னு ஐஏஎஸ் படிக்கிற பையன் ஒருத்தர் இருக்காருல்ல? தெரியுமே, நல்ல பையன், பண்புள்ள பையன், நல்லா படிப்பான். என்ன விஷயம்? என் மூத்த பொண்ணுக்கு ரங்கனை அலையன்ஸ் பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. தாராளமா சார். இதையும் 2 துண்டா உடஞ்சிருச்சா? ஏன் உடையணும்? அவங்களே பார்க்கறது இருந்தால் அலைன்ஸ் பார்க்கட்டும். ஐ டோன்ட் கேர். இந்த வார்த்தை மனசுல இருந்து வருதா வாயிலிருந்து வருதா? சார், நீங்க என்ன பார்க்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அந்த ஆன்மீக வைத்தியர் பார்த்தசாரதிக்கு ஸ்ரீனிவாசன் தான் ரொம்ப க்ளோஸ். உங்களை அங்கேயே டைரக்டா அனுப்பாம இங்கேயே அனுப்பிச்சாரு. அவரு உங்க மூலமா போனா இந்த சுபகாரியம் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம தாய் இல்லாத ரங்கனுக்கு உங்க வீடுதான் கோகுலம்னு சொன்னாரு. கவலைப்படாதீங்க, நான் பார்த்தசாரதி கிட்ட நிச்சயமா அந்த அலையன்ஸை பத்தி பேசுறேன். அப்ப நான் கிளம்புவா சார்? சார் ஒரு நிமிஷம். நீங்க ஹைதராபாத்ல எந்த பிரான்ச்? சார், பேங்க் ஆஃப் ஸ்டேட் ஆர்ஆர் நகர் பிரான்ச். ஆர்ஆர் நகர் பிரான்ச்சா? என்னுடைய மாப்பிள்ளையும் அதே பிரான்ச். வரதன் மாப்பிள்ள, இங்க வாங்க 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 வாங்க. என்ன உங்க பிரான்ச் தானே இவரு? என் மாப்பிள்ள வரதன். ஹலோ மிஸ்டர் வரதன், சௌக்கியம் தானா? என்ன மாப்பிள்ள இப்படி பயப்படுறீங்க? பேங்க் மேனேஜர் தான் ரிட்டையர் ஆயிட்டாரே, இன்னும் ஏன் இப்படி பயப்படுறீங்க? பயமெல்லாம் இல்ல, டயர்டா இருக்காரு. கோடீஸ்வரர் சார், இது நாங்க மட்டும் பேங்கர்ஸ் ஃபேமிலின்னு பேர் எடுத்ததுல எனக்கு பெருமை இல்லை. என் மாப்பிள்ளையும் பேங்க்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எம்ப்ளாயிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வரதன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். போங்க மாப்பிள்ள, என்ன பழைய மேட்டர் ஏதாவது கிளியர் பண்ணிக்கிறதா இருக்கும், அவ்வளவுதானே. சார், எங்க வீட்டு வாசல நாங்க வெல்கம் அகேன்னு போர்டு மாட்டல. ஆனா இங்க ஒரு தரம் யாராவது வந்தானா கண்டிப்பா இன்னொரு தரம் வருவாங்க. நீங்க எத்தனை தரம் வேணா இங்க வரலாம். சார், நீங்க ரொம்ப நல்லவர். அந்த ஆண்டவன் உங்களை நல்லா வச்சிருக்கணும். எனக்கு என்ன சார் குறைச்சல்? என் ஃபேமிலி ஜம்முன்னு இருக்குது. என் பொண்ணுங்களாம் வெல் செட்டில்டு. 2 மாப்பிள்ளைகளும் தங்கம். ஒருத்தர் ஃபாரின், ஹைதராபாத். இவரும் தங்கமான மாப்பிள்ளை. அதனால தான் சார் சொல்றேன், ஆண்டவன் உங்களை நல்லா வச்சிருக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார், மாப்பிள்ளை இப்பதான் வந்தாரு. ரொம்ப நேரம் பேச்சு கொடுத்துறாதீங்க அவரோட. மிஸ்டர் வரதன். என்ன வரதன், 10 நிமிஷமா உங்க ஹார்ட் வேகமா துடிக்குதா? உலகம் எவ்வளவு சின்னது பாத்தீங்களா மிஸ்டர் வரதன்? ஷாக் உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். நீங்க ஹரிதாஸோட மாப்பிள்ளைங்கிறத நான் மறந்துட்டேன். ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், தயவு செய்து உடனே போகாதீங்க. என்ன பிரான்ச் மேனேஜர் கிட்ட அதுக்குள்ள பேசிட்டு வந்துட்டியான்னு கேட்பாரு. வரதன், உங்களுக்கு ஒரு கர்ட்டசியே இல்லையா? உங்க மாமனார் கிட்ட உங்க கரப்படைஞ்ச இறந்த காலத்தை சொல்லாம விட்டதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். நான் ஏன் உங்களை காட்டி கொடுக்கலன்னு கேட்க மாட்டீங்களா? நீ கேட்க மாட்ட. ஆனா நான் அதுக்கான காரணத்தை சொல்லலைன்னா நான் உன் தப்புக்கு உடன்பாடா இருந்தேன்னு நீ நினைக்க கூடாது இல்லையா? நான் காட்டி கொடுக்காததுக்கு ஃபர்ஸ்ட் காரணம், உன் என்கொயரி இன்னும் முடியல. நீ குற்றவாளின்னு எனக்கு தெரிஞ்சாலும் அது நிரூபணம் ஆற வரைக்கும் நான் ஓப்பனா, அதுவும் உன் வைஃப் வீட்டு மனுஷங்கிட்ட சொல்ல வேண்டான்னு பார்த்தேன். அது மட்டும் இல்லை, நான் என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை தேடி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி சமயத்துல உன்னைய பத்தி உண்மையை சொல்லி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம்னு நினைச்சேன். தேர்ட் ரீசன், ஹரிதாஸ் சார் ரொம்ப அன்பா ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசினாரு. உன்னை பத்தி சொல்லி என்ன உபசரிச்சு அந்த நல்ல மனுஷனோட மனசை புண்படுத்த வேண்டான்னு நினைச்சேன். பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? நான் போலாமா? மிஸ்டர் வரதன், உங்க மேல எனக்கு கோபம் இருந்தது உண்மைதான்.
இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஃபேமிலியில் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். ம் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்போ கூட நீங்களே உங்கள் தப்பை ஒத்துக்கிட்டு ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதி கொடுத்துட்டா உங்கள் தண்டனையோட கடுமை குறைய வாய்ப்பு இருக்கு. நான் தப்பு பண்ணாதானே ஒத்துக்கிறதுக்கு. நீங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னா இந்த என்கொயரி போர்டு உங்களை எதுக்கு கூப்பிடுறாங்க? நீங்கள் என்ன பழி வாங்குறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன், தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் அது எப்படி உன்னால் ப்ரூவ் பண்ண முடியும்? இது முதல் கட்ட என்கொயரி தான். அடுத்த கட்டம் இன்னும் கடுமையா இருக்கும். தேவைப்பட்ட அவங்க மனைவி சரோஜாவை கூட என்கொயரி போர்டு கூப்பிடலாம். இது அஃபிஷியல் மேட்டர். இதுக்கு என் ஒய்ஃப்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒருத்த மேல குற்றம் சுமத்தும் போது அவங்கள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட விசாரணை செய்வாங்க. உங்க நடவடிக்கைகள் நிச்சயமா உங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்களுடைய சாட்சி உங்க என்கொயரிக்கு ரொம்ப அவசியம். இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மிஸ்டர் வரதன், இந்த என்கொயரியில நாங்க உங்களை குற்றவாளின்னு நிரூபிக்க தேவையில்லை. நீங்க தான் நிரபராதின்னு நிரூபிக்கணும். உங்க ஒய்ஃப் ஒரு பேங்கரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால நிச்சயமா அவங்க என்கொயரிக்கு தேவைப்படுவாங்க. Damn it. ஓகே மிஸ்டர் வரதன், அடுத்த என்கொயரியில மீட் பண்ணலாம். குட் பை. என்னங்க, என்ன பிரச்சனை? பிரச்சனையா? நான் பிரச்சனையில் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த ஷர்ட்டோட பட்டனை தான் போட்டு திருகுன்னு திருகிட்டு இருக்கீங்களே, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க. பிரச்சனை வந்து ரெண்டே வார்த்தையில் சொல்கிறேன். ஜீவக சிந்தாமணி. என்னங்க இது பழைய படத்தோட வில்லி பேரை சொல்ற மாதிரி இருக்கு? பழைய படத்தோட வில்லி பேர் இல்லை, புது சீரியலோட வில்லி பேர். ஆமா, திடீர்னு இப்ப எதுக்கு அந்த பேரை சொன்னீங்க? எதுக்குன்னா அவ சமய சஞ்சீவி சங்கத்துல மெம்பரா சேர்ந்திருக்கலாம். எது, இந்த வேலை வெட்டி இல்லாத தடி பசங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு உங்க தம்பி சங்கம்னு ஒன்று நடத்திட்டு இருக்காரு, அதை சொல்றீங்களா? அந்த 4 தடி பசங்க கூட ஒரு தடி பொம்பளையும் சேர்ந்திருக்கலாம். ஏங்க, சங்கத்துல தானே மெம்பரை சேர்ந்திருக்கா, ஏதோ வீட்லயே சேர்ந்துட்ட மாதிரி பயப்படுறீங்க? காஞ்சிபுரம். அப்படி மட்டும் என்ன கூப்பிடாதீங்க. சரி காமாட்சி, அது அந்த ஜீவ சிந்தாமணி பொம்பளை அந்த சங்கத்துல சேர்ந்த காரணமே இந்த சொத்தை அபகரிக்கத்தான் இந்த பிஏ சொல்றான். ஆமா, அவளுக்கு எப்படி உங்க தம்பிக்கு இந்த சொத்து இருக்கிற விவரம் எல்லாம் தெரிஞ்சது? இவர்தான் மீட்டிங் போட்டு சொல்லிட்டாரு, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பிளாட் நம்பரு எல்லாத்தையும். பெரிய தத்துவம் சொல்றாரு உங்க தம்பி. வாயை திறந்துகிட்டே இருந்தாருன்னா வாயில ஈ போயிடும். முதல்ல உங்க தம்பி வாயை மூடணும். வாய்க்கு அரிசி போட்டுலாங்கிறியா? வேணாங்க, அரிசி விலை எல்லாம் ஏறி போச்சு. வேணாமா? ஆமா, கல்யாணத்துல என்ன மாலை போடுவாங்க? கல்யாணம்னா ரோஜா மாலை போடுவாங்க. உங்க தம்பிய ரோஜாவுக்கே மாலை போட வச்சுட்டா மலையிலேருந்து தள்ளி விட்டுலாங்கிறியா? இல்ல, கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்றேன். ரெண்டும் ஒண்ணு தானே, பட் ஐடியா இஸ் குட். அதேதான், கல்யாணம் ரோஜா பேரு பொருத்தம் நல்லா இருக்குல்ல? காமாட்சி சந்தானத்தை விட பெட்டரா இருக்குங்கிறியா நீ? இத பாருங்க, ரோஜாவுக்கும் கல்யாணத்துக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை கொடகு மலையிலேயே வச்சு முடிச்சிடலாம். முடிஞ்ச அப்புறம் தள்ளி விட்டலாமா அந்த கீழே? நான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்றேன். ஓஹோ. அங்கிள், ஏய் ரங்கா, வா வா வா. என்ன இன்னைக்கு இல்லாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க இன்னைக்கு நீ? இப்போதான் அங்கிள் குளிச்சுட்டு வரேன். ஹலோ வரதன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன மாப்பிள முடிக்கிறீங்க? உங்க கல்யாணத்து போது உங்க கிஃப்ட் எல்லாம் எடுத்து வச்சானே ரங்க. ஓ ஆமாம் ஆமாம், ஞாபகம் இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இங்க நம்ம ஆன்மீக வைத்தியர் இருக்காரு, டாக்டர் பார்த்சாரதி. அவருடைய புள்ள ஐஏஎஸ்க்கு படிக்கிறான். ஓ, வருங்கால கலெக்டர். ஏன் இப்பவே இவன் தான் கலெக்டர். இங்க நடக்கிற சாமி உற்சவத்துக்கெல்லாம் சில்ற இவன் தான் கலெக்டர். சரோஜா அக்கா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரோஜாக்கு ரங்கன்னா ரொம்ப பெட்டு. அவன் எங்கேயாவது வெளில போனா இவன் தான் கூட போவான், சிப்பாய். அப்போ இவர் தான் சரோஜாக்கு மாஜி பாடி கார்டா? கடுப்பேத்துறான் மாப்பிள. சரோஜா அவங்க கூட ஹைதராபாத்துக்கு வந்த போது நாங்களாம் கூட அவளை அழல, இவன் அவளை அழுதான்னா பாருங்களேன். சரோஜா அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்க சொல்லிதான் தெரியுது சரோஜாக்காக கண்ணீர் சிந்த நிறைய பேர் இருக்காங்கன்னு. இப்ப நீங்க ஹைதராபாத் போய் சரோஜா கிட்ட ரங்கனை பார்த்தேன்னு சொல்லுங்க போதும், 1000 கேள்வி கேப்பா, எப்படி இருக்கா எங்க இருக்கான்னு. கண்டிப்பா மாமா, ஹைதராபாத் போய் எனக்கு ஞாபகம் இருந்தா சொல்றேன். ஹைதராபாத் ஒன்று. ரங்கா இங்க வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்லேருந்து
நம்ம மாப்பிள்ளை வேலை செஞ்ச இந்த பழைய பேங்க் பிரான்ச் மேனேஜர் வந்திருந்தாரு. கோடீஸ்வர ராவ்னு பேரு. சரி அங்கிள். பாத்தியா அப்பா ஐஏஎஸ் கிட்ட இப்பதான் மேட்ரு ஓபன் பண்றாரு. பாரு பாரு முகத்துல பூரிப்பு பொங்கிடும். அவருக்கு 2 பொண்ணு இருக்குதான்ப்பா. ஆ அதுல ஒரு பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்கணுங்கிறாருப்பா அவரு. அங்கிள் ஏன்பா 2மே வேணும்ன்றியா நீ? அது இல்லை அங்கிள். நம்பர் 1 எனக்கு இப்போ கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. நம்பர் 2 எனக்கு தெரிஞ்ச பொண்ணா உங்களுடைய செலவில் சாரி உங்களுடைய செல்வாக்கில் நீங்கள் தலைமை தாங்கி நடத்தணும். என்னப்பா அது என் தலைமையில கல்யாணன்ற புரியலையே. ஆண்டாள் புரியுதா? வெக்கத்தை பாரு. இப்போ அந்த ஹைதராபாத்காரன் வசதியானவனா தான் தெரியலாம். பேரே கோடீஸ்வர ராவ். உண்மையான கோடீஸ்வர ராவா இருந்தாலும் இருக்கலாம். நான் தேடுற கோடியே வேற அங்கிள். அப்படிங்கிறியா? சரி விடு. இந்த காலத்து பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல. முந்தையெல்லாம் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொல்லுவாங்க. இப்போ தே ஆர் மேட் இன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், சம்டைம்ஸ் இன் போலீஸ் ஸ்டேஷன் ஆல்சோ. பட் நீ புட்சாலிப்பா. உன் வாழ்க்கைக்கு நல்ல முடிவு தான் எடுப்ப, எனக்கு தெரியும். ஆண்டி இந்தாங்க ஆண்டி சாவி. நான் போய் கரண்ட் பில் கட்டிட்டு வந்துடுறேன். அப்படியா? உன் புருஷன் ஊர்ல இல்லையா? அவரு 2 நாள் பேங்க் ஆடிட்டிங்காக பெங்களூர் போயிருக்காரு. அப்படியா? அப்ப நீ 2 நாள் தனியாவா இருப்ப? வேண்டாம், நைட் நான் வந்து துணைக்கு படுத்துக்கிட்டுமா? அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அவர் கூட இருக்கிறத விட தனியா இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். ஆமாமா சரோஜா, அதுவும் சரிதான். ஆண்டி ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? என்னம்மா அது? இதுக்கு எதுக்குமா என்கிட்ட கேட்குற? தாராளமா பண்ணிக்க. ஆமா, யாருக்கு? அப்பாவுக்கு. கரெக்டுமா. உங்க வீட்டுக்கார் வேற ஊர்ல இல்லை. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு இதுதான் நல்ல டைம். சீக்கிரமா பண்ண. நான் வெளியில போயிருக்கேன். பரவாயில்ல ஆண்டி, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, இங்கே இருங்க. சரோஜா, இதை பாரு. ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னால் மனசுக்குள்ள என்ன பேச போகிறோம், என்ன சொல்ல போகிறோங்கிறத தெளிவாக யோசிச்சுட்டு அப்புறமா ஃபோன் பண்ணு. பேசும்போது அழுதா நீ என்ன சொல்ல வரேங்கிறது யாருக்கும் புரியாமல் போயிடும். பண்ணு. ஹலோ, ஹரிதாஸ் ஹியர். அப்பா, நான் சரோஜா பேசுறேன்ப்பா. சரோஜா, என்னம்மா? அப்பா, நீங்க மனச திடப்படுத்திக்கோங்கப்பா. அவரு நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவர் இல்லப்பா. சரோஜா அங்கேருந்து ஃபோன் பண்ணிருக்கா. அவருக்கு ஊரெல்லாம் கடன்பா. நான் அவர் கூட சந்தோஷமாவே இல்லப்பா. அப்பா, லைன்ல இருக்கீங்க தானே? என்னடா செல்லம்,